ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுதும் அன்பின் தேவனாகிய கர்த்தர் உங்களை அற்புதமாய் அழகாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். வானமும் பூமியும் மழை வெள்ள காக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மழை வெள்ள காக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். சந்திர சூரியன் சகலமும் வணங்குதே, எவனின் இதயமும் இன்பத்தால் பொங்குதே. உந்தரின் கிருபையை எண்ண முடியாதே, தந்தையும் மாணவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மழை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். பச்சை கம்பள வகை பரமனை போற்றுதை, பறவை இனங்களும் பாடி துதிக்குதே. பக்தரின் உள்ளங்கள் பரவசமாகுதே, பரிசுத்த ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மழை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். வானமும் பூமியும் மழை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தாவீது அதிகமாய் சங்கீதக்காரன் பயன்படுத்தின ஒரு வார்த்தை கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்று பல முறை 136 சங்கீதம் முழுதையும் பாருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்ற வசனம் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வசனத்திலும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, 1000 கோடி முறை சொன்னாலும் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிற இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். சில நேரங்களில் பாருங்கள், நாம் விரும்பாத காரியங்கள் நடந்துவிட்டால் உடனே கர்த்தரை கெட்டவர் என்று சொல்லிவிடுகிறோம். நாம் எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு வேதனையான சம்பவம் நடந்துவிட்டால், ஒரு மரணம் நடந்துவிட்டால், ஒரு இழப்பு வந்துவிட்டால், அல்லது ஒரு தோல்வி ஏற்பட்டு விட்டால், ஒரு நஷ்டம் வந்துவிட்டால் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் கர்த்தரை கெட்டவர் என்பதை போல, ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார், இவ்வளவு ஜெபம் பண்ணின என்ன பிரயோஜனம், இவ்வளவு வேதத்தை வாசித்தன என்ன பிரயோஜனம், ஊழியமெல்லாம் செய்தன, என் ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார் என்று ஆண்டவர் ஒரு கெட்டவரை போல உடனே சித்தரித்து பேச ஆரம்பிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அவருக்கு கெட்டது என்றால் என்னவென்றே தெரியாது. தீமையை அறியாத ஆண்டவர் அவர் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய நன்மைகளின் ஊற்று காரணர் என்பதை மறந்து போகாதீர்கள். சத்துருக்களுக்கு மட்டும்தான் அவர் கொடியவராய் இருப்பாரே தவிர இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த அன்பு முகத்தை நோக்கி பாருங்கள், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நன்மையை ஒருவேளை கர்த்தர் செய்யாமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற வேலையை கொடுக்காமல் இருக்கலாம், திருமணத்தை கொடுக்காமல் இருக்கலாம், குழந்தையை கொடுக்காமல் இருக்கலாம், ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருக்கலாம், சுகத்தை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத எத்தனை அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒருவேளை கர்த்தர் நமக்கு கெட்டவராய் இருப்பார், ஆனால் நாம் என்றைக்கோ மரித்து போயிருப்போம். அவர் நல்லவராய் இருக்கிறபடினால் தானே நமக்காக சிலுவையிலே மரித்தார். நாம் சிந்த வேண்டிய இரத்தத்தை அவர் சிந்தினார். நாம் தூக்க வேண்டிய சிலுவை மரத்தை அவர் தூக்கினார். நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் நமக்காய் மரித்தாரே. அவர் நல்லவர் என்கிறதை காண்பிக்கிற இத்தனை அடையாளங்கள் நமக்கு போதாதா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை கிருபையாய் காத்து நடத்துகிறாரே. நம்மை சுற்றிலும் எத்தனை விபத்துகள், நம்ம விபத்தில்லாமல் காப்பாற்றுகிறார். நம்மை சுற்றிலும் எத்தனை மரணங்கள், நம்முடைய குடும்பத்திலே மரணம் வராமல் காத்து வருகிறாரே. அவர் நல்லவர் இல்லையா? நமக்கு தேவைகளை சந்திக்கிறார். 3 வேளை உணவு கொடுக்கிறார், போதாதா? நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறார், போதாதா? நடப்பதற்கு நல்ல கால்களை கைகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய நல்ல உறுப்புகளை, சரீர உறுப்புகளை தேவன் அழகாய் வைத்திருக்கிறாரே, போதாதா? இன்னும் என்ன வேண்டும்? தேவ பிள்ளைகளே, இருப்பதிலே சந்தோஷமா இருங்கள். கர்த்தர்
எப்பொழுதும் நல்லவர் என்றே அறிக்கையிடுங்கள். அவருக்கு தவறு செய்ய தெரியாது. அவர் தம் பிள்ளைகளுக்கு தவறு செய்கிறவர் அல்ல. நீங்கள் ஒரு தகப்பனாய் இருக்கிறீர்கள், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்றைக்காவது உங்கள் பிள்ளைகள் கனவிலாவது துரோகம் நினைப்பீர்களா? நீங்கள் தாயா இருக்கலாம், கனவிலாவது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் துரோகம் நினைப்பீர்களா? ஒரு நாளும் நாம் நினைக்க மாட்டோம். கர்த்தர் நமக்கு தகப்பனும் தாயுமா இருக்கும்போது அவர் எப்படி நமக்கு துரோகங்களை நினைப்பார்? எப்படி நமக்கு தீமை செய்கிறவராய் இருப்பார்? அவர் ஒரு தீமையை அனுமதித்தால் அதுக்கு பிறகு ஒரு நன்மை இருக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஆகவே இந்த காலைகளில கர்த்தரை நல்ல துதியுங்கள். பாடல் பாடினதை போல நல்ல ஆண்டவரை துதியுங்கள். பழைய பாடலை பாடினோம். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் ஆண்டவரை துதிக்கும் போது ஏன் நாம் துதிக்க கூடாது? இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதியுங்கள். உங்கள் இழப்புகள் நடுவிலும் கர்த்தரை துதியுங்கள். யோபு துதித்ததை போல துதியுங்கள். கஷ்டத்தின் நடுவிலும், வேதனைகள் நடுவிலும், வியாதிகள் நடுவிலும் கர்த்தர் நல்லவர் என்று துதித்து பாருங்கள். அவர் மகிழ்ந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவராய் இருப்பதனால்தான் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நேற்று இரவு எத்தனை பேர் மரித்திருப்பார்கள், நித்திரையிலே எத்தனை பேர் மரித்து போகிறார்கள். கர்த்தர் ஜீவனை கொடுத்து எங்கள் ஆயுசிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு நன்மை மட்டுமே செய்கிறவர். நீர் எதை செய்தால் எங்கள் நன்மைக்காக செய்கிற ஆண்டவர். ஆகவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நல்லவர் என்று போற்றுகிறோம், புகழ்கிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கஷ்டத்தின் நடுவில், கண்ணீரின் நடுவில் உடைய பிள்ளைகள் நடக்கிறார்கள். ஆனாலும் அது நடுவிலும் நீர் நல்லவர் என்று உடைய பிள்ளைகள் துதிப்பதினாலே அவளை ஆசீர்வதிப்பீராக. யோபுவின் பாடுகளை மாற்றி இரட்டத்தனையான நன்மைகளை கொடுத்து உயர்த்தியதை போல உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாம் மாற்றி, வேலை ஸ்தலத்தில் பாடுகிற பாடுகளை எல்லாம் மாற்றி, ஒரு துக்கத்தை எல்லாம் மாற்றி உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் உடைய பிள்ளைகளுக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறீர். நன்றி ராஜா. உடைய பிள்ளைகளை புரிந்து கொள்வார்களாக, உம்மை துதிப்பார்களாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இடைவிடாமல் தங்கள் நாவிலே சொல்லிக் கொண்டே ஜெயத்தின் மேல் ஜெயத்தையும், நன்மைகள் மேல் நன்மையும் உடைய பிள்ளைகள் காணும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரப்பா. நீர் நல்லவர். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மையான ஈவுகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.